அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான அந்த போர் என்பது மிகவும் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரில் ஈரான் பல வகையான ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலின் மீது இடைவிடாத தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் திணறி வருவதையும் நாம் பார்க்கிறோம். அவற்றில் 3 வகையான ஏவுகணைகளை பற்றி மட்டும் நான் இந்த வீடியோவில் சுருக்கமாக உங்களுக்கு அறிய தருகிறேன். நம்பர் 1, ஷஹாப் 3 என்று சொல்லக்கூடிய விண்மீன். இஸ்ரேலின் குலையை நடுங்கச் செய்து வரும் ஈரானின் பாலஸ்டிக் ஏவுகணை. இது ஈரானின் இராணுவ ஆயுத களஞ்சியங்களில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது. இது 1000 கிலோமீட்டர்ல இருந்து 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து இஸ்ரேல், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் தாக்கும் திறன் கொண்டது. 1998ஆம் ஆண்டு முதல் சோதனை செய்யப்பட்டு 2003இல் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த ஏவுகணை. வடகொரியாவின் நோடோங் 1 என்ற ஏவுகணைகளின் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு ஈரானின் IRGC-யால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஏவுகணை. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதலில் இஸ்ரேலின் மீது இந்த ஏவுகணை ஏவப்பட்டு வருது. இது திரவ எரிபொருள் மூலம் இயங்குது. மேலும் எதிரியின் இலக்குகளை GPS மற்றும் INS மூலம் எட்டி பிடிக்குது. இதன் துல்லியம் பார்த்தீங்கன்னு சொன்னா 300 இருந்து 400 மீட்டர் வரை. இதன் எடை 16,000 கிலோ. சுமார் 1200 கிலோ எடையுள்ள வெடிபொருள் கிளஸ்டர் ஆயுதங்கள் அல்லது அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் திறன் கொண்டதுதான் இந்த ஏவுகணை. ஈரானின் மேற்கு எல்லையான தப்ரிஸ் அல்லது ஹம்தான் முதல் இஸ்ரேலின் தெல் அவீவ் வரை 1300 கிலோமீட்டர்ல இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 6000 8000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து வெறும் 10 நிமிடத்தில் தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ஷஹாப் 3. அடுத்ததாக ஹத்ர் H ஏவுகணை. இதுவும் மீடியம் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசைல் தான். ஈரானிடம் உள்ள மிக முக்கிய ஆயுதங்களில் இதுவும் ஒன்று. ஹத்ர் என்றால் தீவிரம் அல்லது வலிமை என்று பொருள். இது ஈரான் இராணுவத்தின் வலிமையை குறிக்கிறது. இந்த ஏவுகணை 2007ஆம் ஆண்டு ஈரான் ஈராக் போரின் நினைவு அணிவகுப்பில் முதன்முறையாக பயன்பாட்டிற்கு இந்த ஏவுகணை வந்தது. இது 1650 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரியின் இலக்கை துல்லியமாக தாக்கும் வல்லமை படைத்தது. இதன் மொத்த வெயிட் எவ்வளவு தெரியுமா? 18 டன். இதன் நீளம் 17 மீட்டர். 1000 கிலோ எடையுள்ள வெடிபொருளை தாங்கி செல்லும் திறன் பெற்றது இந்த ஏவுகணை. இது 2 நிலையாக இயங்குகிறது. முதல் நிலை லிக்விட் ஃபியூல் மூலமாக, 2வது நிலை சாலிட் ஃபியூல் மூலமாக இது இயக்கப்படுகிறது. இதன் வேகம் ஷஹாப் 3ஐ விட பல மடங்கு அதிகம். இது GPS INS மூலமாகத்தான் இதுவும் தன்னுடைய இலக்கை எட்டி பிடிக்கிறது. இன்னொன்று ஹத்ர் என்று சொன்னால் விதி என்றும் பொருள். எதிரியினுடைய அந்த விதியை தீர்மானிக்கும் ஒரு ஏவுகணையாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்து ஃபதாஹ் 1 IRGC-யால் உருவாக்கப்பட்ட முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இது 2023இல் பயன்பாட்டிற்கு வந்தது. வெற்றியாளர் என பொருள்படும் இந்த ஏவுகணை 1400 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது. இந்த ஏவுகணையின் வேகம் என்ன தெரியுமா? 1 மணி நேரத்திற்கு 18,500 கிலோமீட்டர் போகும். இது வளிமண்டலத்திலேயே தனது பாதையை மாற்றும் திறன் கொண்டது. அசால்ட்டாக எதிரிகளின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை ஊடுருவி சென்றுவிடும். சுமார் 500 கிலோ வெடிபொருளை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. அணு ஆயுதங்களையும் சுமக்க முடியுமா? 2024 அக்டோபரில் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் முதன்முறையாக இந்த ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது இஸ்ரேல் மீதான தாக்குதலில் பெரும் பங்காற்றி வருகிறது இந்த ஃபதாஹ் 1 ஏவுகணை. இன்னும் எந்தெந்த வகையான ஏவுகணைகளை எல்லாம் ஈரான் இந்த போரில் பயன்படுத்தி வருகிறது என்பதை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.